ரொம்ப சந்தோஷம். வாங்க பக்கத்துல உட்காருங்க. வள்ளி வாங்கப்பா வாங்க. நானே உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். சின்னம்மா தாலியை கழட்ட சொல்றாங்க. ஆமாமா, பின்ன கழட்ட வேண்டாமா? என்னப்பா இது? நீங்க நியாயத்தை பேசுவீங்கன்னு நினைச்சா அவங்களோட சேர்ந்து நீங்களும் அதையே சொல்றீங்களே. இல்லன்னா கல்யாணம் எப்படி ஆகும்மா? கல்யாணமா? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேப்பா. எப்பாச்சு? என் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு. விளையாட்டுக்காக கட்டின தாலி இல்ல அது. என்னப்பா இது? யாராவது விளையாட்டுக்காக தாலி கட்டுவாங்களா? அப்போ சின்னம்மா கழுத்துல நீங்க கட்டின தாலி கூட விளையாட்டு தாலியா? புரியாம பேசுறியே. முருகன் உன் கழுத்துல திருட்டு தாலியை கட்டினான்னு பஞ்சாயத்துல பிராது கொடுத்து அவனை ஊரை விட்டு திரட்டதுக்காக செஞ்ச தந்திரம் இல்ல இது. தந்திரமோ மந்திரமோ, அவர் கட்டின தாலின்னு பஞ்சாயத்துல முடிவாயிடுச்சு. சட்டப்படி நான் அவருடைய மனைவி. பாத்தீங்களா, உங்களையே மடக்கிறான். வள்ளி, மரியாதையை சொல்றேன். அதை கழட்டி எரிய போறியா இல்லையா? மாட்டுக்கு போடுற மூக்கு நான் கயிறு இல்லப்பா கழட்டி எரியறதுக்கு. மகிமை உள்ள மஞ்சள் கயிறு, ஒரு பெண்ணுடைய மானத்தை காக்கக்கூடிய மாங்கல்ய கயிறு. ஓஹோ, தாலிய பத்தி தகப்பனாருக்கே பொண்ணு விளக்கம் கொடுக்குதா? இருக்கட்டும், இவர் தானே கட்ட சொன்னாரு, இப்ப இவரே கழட்ட சொல்றாரு. எடு தாலிய. யார் பேரை சொல்லி கட்டினீங்களோ அவரே சொன்னாலும் சரி, நான் இதை எடுக்க மாட்டேன். பிடிவாதம் பண்ணாத. கையும் காலும் கட்டி போட்டு கழுத்துல இருக்கிற கழட்டி எரிஞ்சிருவேன். என் கோபத்தை முட்டாத. அப்பா, ஒரே வார்த்தை. நீங்க தலைகீழா நின்னாலும் சரி, இதை கழட்ட மாட்டேன், கழட்டவே மாட்டேன். முருகனே கட்டின தாலியா இருந்தாலும் முறப்படி கட்டினது இல்ல. ஊர் உலகத்துக்கு தெரியாம திருட்டுத்தனமா நான் உனக்கு கட்டினேன். யார் சொன்னது? நீங்க தான் என்ன பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி ஊர் உலகத்துக்கு எல்லாம் பழிச்சும் தெரியும்படியா செய்துட்டீங்க. வள்ளி, சாஸ்திர சம்பிரதாயப்படி செஞ்ச கல்யாணம் தான் செல்லுபடியாகும் தெரியுமா? மனசாட்சிக்கு மிஞ்சின சாஸ்திரம் ஒண்ணு இருக்குதா? கடவுளறியா, அவர்தான் என் புருஷன். எப்பவோ என் மனசுக்குள்ள நிச்சயம் ஆயிடுச்சு. வாய மூடு. 10 பேருக்கு முன்னால நடக்காத சடங்க நாங்க எப்படி ஒத்துக்கிறது? 10 பேர் என்ன? பஞ்சாயத்துல எத்தனையோ பேர் கூடி இருந்தாங்களே, அவங்க எல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷங்க தானே. அத்தனை பேர் இப்ப பந்தல இருப்பாங்க இல்லையா? வாங்க, அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். வள்ளி, 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 வள்ளி. எங்க பஞ்சாயத்து? ஐயா மன்னிக்கணும், நீங்க எல்லாம் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இன்னும் அப்படி கேட்கிற? கோச்சுக்க கூடாது. தயவு செய்து நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? உன் கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கிறோம். எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஊருக்கெல்லாம் நியாயம் வழங்கும் பெரியவரே, உங்களைத்தான் கேட்கிறேன். ஒரு தடவை தாலி கட்டின பெண்ணே, அந்த தாலி அவ கழுத்துல இருக்கும் போது அவளை கட்டாயப்படுத்தி இன்னொரு தாலியை கட்டிக்க சொல்றது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அது திருட்டு தாலி தானம்மா. திருட்டு தாலியோ பொருட்டு தாலியோ? அம்மா, நீங்களும் என் மாதிரி ஒரு பெண் தானே, நீங்க சொல்லுங்க. திருட்டு தாலி கட்டின பெண்ணுன்னு தெரிஞ்சு மனசார அவளை உங்க மருமகளா ஏத்துக்கீங்களா? வள்ளி, இதுல கவனிக்கப்பட வேண்டியது கற்பு ஒண்ணுதாம்மா. அதை தவிர கள்ளத்தனமா கட்டப்பட்ட தாலிக்கு கடவுளோட சம்மதம் கிடையாதும்மா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் மனசார காதலிச்சு மாலை மாத்திக்கிறது காந்தர்வ திருமணம்னு சொல்லி அதை ஏத்திக்கிட்ட சாஸ்திரத்துல எனக்கு மட்டும் இடம் கிடையாதா? கனவுல கண்டவனையே கணவனாக்கிக்கிட்ட பெண்களை பத்தி நம்ம புராணங்கள் புகழ்ந்து பேசலையா? தெரிஞ்சு கட்டினா என்ன, தெரியாம கட்டினா என்ன? தாலி தாலிதான், அதுக்கு இருக்கிற மகிமை மகிமைதான். அந்த தாலி கழுத்துல விழுந்த உடனே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் மதிக்கிற நாடல்லவா இது. அப்படிப்பட்ட நாட்டில் என் கருத்தாலும் கற்பனையாலும் எண்ணத்தாலும் இதயத்தாலும் கணவரனை ஏற்படுத்த கட்டின தாலி என் கழுத்தை அலங்கரிக்கும் போது இன்னொரு தாலிக்கு இடமேது? சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா வள்ளி, நீ சொல்றதுதான் சரிதான். இதே விஷயத்தை அன்னைக்கு ஏன் பஞ்சாயத்துல சொல்லல? ஐயோ, அதுதானே நான் செஞ்ச தப்பு. அன்னைக்கு நான் துணிஞ்சு இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த துன்பமே வந்திருக்காது. பிரமாதமா பேசி முடிஞ்சதுல? இல்லப்பா இல்ல, பஞ்சாயத்தார் மறு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. இதுல மறு தீர்ப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயா நீங்க சொல்லுங்க. அம்மா வள்ளி, தீர்ப்பு சொன்னதுதான். கல்யாண நேரத்தில் இப்படி கலாட்டா பண்ணக்கூடாது. அப்பா சொல்றபடி கேளு. மகளே, இத்தனை பேருக்கு முன்னாலே என்ன நீ அவமானப்படுத்திட்ட இல்ல? பரவாயில்ல,
ஆனா நான் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன், அது உனக்கு தெரியுமில்ல. இப்ப நீ இந்த தாலியை அவுக்கிறியா இல்ல அதோட உன்னை நெரிச்சு கொண்டு நடட்டுமா? செய்யுங்கப்பா. தற்கொலை செய்திக்க தயாரா இருக்கிற மகனுக்கு தகப்பனாரே உதவி செய்த மாதிரி இருக்கும். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க கையாலே என்னை கொன்னுடுங்கப்பா, கொன்னுடுங்க. அவ்வளவு தைரியம் வந்துட்டா உனக்கு? இதோட இன்னொரு தாலியை கட்ட வச்சுக்கிறேன். இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அது மட்டும் நடக்காது. அவன் கணவர், அந்த கணவர் தான் என் கடவுளுங்கிற எண்ணம் என் நெஞ்சத்துல நிரந்தரமா இருக்கிற வரைக்கும் இன்னொரு தாலியை என் பிணத்தில் தான் நீங்க கட்டும். என்ன பண்ணுது? ஒண்ணுமில்லம்மா, பதறாதீங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? எந்த பாவை இந்த மாதிரி செஞ்சா? ஐயோ, நான் செஞ்ச பாவத்துக்கு நானே ஆளாயிட்டேன். என்னங்க நடந்தது? அந்த அயோக்கிய முருகன் ஒன்னே அடிச்சுட்டானா? இல்ல, முருகன் நிரபராதி. அவரை முடிக்கிறதுக்கு நான் திட்டம் போட்டேன், அது என்னையே முடிச்சிடுச்சு. ஒற்றுமையா இருந்த உங்க குடும்பத்தில் நடந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நானும் கமலம். கமலமா? கமலத்துக்கு முருகன் மேல இருந்து கமலத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவளை கைக்குள்ள போட்டுட்டு உன் சொத்தை எல்லாம் அபரிகரித்து சூழ்ச்சி என்ன மன்னிச்சிரு. சாக போற இந்த நேரத்தில் உன்னுடைய பொருள் எங்கிட்ட இருக்க வேண்டாம். கமலத்துக்கு கொடுத்த செங்கிலியாச்சு, இதை வள்ளிக்கு வளையல் செய்து போட்டேன்னு சொன்னாலா? இல்ல, கமலம் தான் எங்கிட்ட. சண்டாளி குடிய கமலமா தொழுத்துல வந்துட்டாங்க. என்னம்மா இப்படி செஞ்சுட்டேன்? உனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு எனக்கு அருகதை. என் தாலிக்கு நான் ஏற்படுத்திக்கிட்ட களங்கத்துக்குரிய தண்டனை நானே தேடிக்கிட்டேன். 1000 எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவன் புண்ணியத்திலே உன் தாலி வாக்கியம் வெற்றி அடைஞ்சிருச்சு. தம்பி, உங்களுக்குரிய பொருளை உங்ககிட்டயே சேர்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. வள்ளி, அப்பா எங்க? அப்பா, என் தேவனை தெரிஞ்சோ தெரியாமலும் நான் எந்த தவறு செய்திருந்தாலும் என்னை முருகா, நான் உன்னை இடப்பட தவறிட்டேன், என்ன மன்னிச்சு. அஞ்சலே, என்ன வாப்பளமே, நம்ம கல்யாணத்தை பத்தி நான் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நினைச்சபடி ஒண்ணுமே நடக்காம போச்சுதே. ஏஞ்சா, கடவுள் புண்ணியத்துலதான் ஒன்னா சேர்ந்துட்டமே. என்ன சாந்தம் தப்புன்னு இருக்கு. அவங்கள பாத்தியா, எத்தனை ரகலைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அஞ்சலே, நான் நினைக்கிறேன் இனிமே தான் நமக்குள்ள ரகலையே ஆரம்பமாகும் போது. வாய் முடியா, ஆரம்பமாயிடுச்சு. தப்பா நினைக்காதயா. நீ வேணா வர, நானும் வரேன்.